ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வீடு மாறின பிறகு ஷாப்பிங் போவோமெண்டு ஒரு நாள் இந்த ஏரியா ஷாப்பிங் சென்டருக்கு போய் பார்ப்போமெண்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போய் பார்த்தோம். நாங்கள் அப்போக்கில் இலையுதிர் காலம். இப்போ கொஞ்சம் குளிர் தொடங்கிட்டு இது ஒரு கிழமைக்கு முதல் இலையுதிர் காலம். இலையெல்லாம் நல்லா உதிர்ந்து நல்லா கலர் மாறி சூப்பராக இருந்தது. அதில் கொஞ்சம் கிளிப்ஸ் நான் இதில் சேர்த்துருக்குறேன். நாங்கள் சும்மா ஷாப்பிங் சென்டர் போய் பார்த்து அங்கே அப்படி எல்லாம் இருக்குது, என்னென்ன கடை எல்லாம் இருக்குன்னு பார்ப்ப மாட்டேன். இங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு ஷாப்பிங் சென்டர் நல்ல மெயினான இடத்துல இருக்கும். அது வித்தியாசமான கடைகள் இருக்கும். வித்தியாசமாக டெக்கரேட் பண்ணியிருப்பினும் பில்டிங்கள் வித்தியாசமாக இருக்கும். அதனால் எந்த சிட்டிக்கு போனாலும் அதில் ஒரு டவுன் சென்டர் போய் பார்க்குறது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் லெஸ்டர் போகிறது, அங்கே ஒரு டவுன் சென்டர் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி கவுண்ட்ரியில் டவுன் சென்டர் வித்தியாசமாக இருக்கும். இதுவே லண்டனில் இருக்கிறீங்கன்னா அங்கே இருக்கிற டவுன் சென்டர்கள் வித்தியாசமாக இருக்கும். வேறு வேறு ஷாப்பிங்குக்கு பிராண்ட் கடையெல்லாம் அது எல்லாம் இருக்கும். அதை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது உண்டு. ஒரு நல்ல ஷாப்பிங் பிடிச்சாக்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைன்னா நல்லா பிடிச்ச விஷயமா இருக்கும். அப்படித்தான் நாங்களும் அன்றைக்கி இந்த ஷாப்பிங் சென்டரை பார்க்க போவோமெண்டு போனாங்க. நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ஷாப்பிங் சென்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேயா? இலையுதிர் காலம் என்றாலே இங்கே நல்ல வடிவாக இலைகள் சிவப்பு, மஞ்சள், பச்சை எல்லாம் சேர்ந்து பிளாஸ்டிக் மரங்கள் மாதிரி இருக்கும். அதோட கீழே எல்லாம் இலைகள் உதிர்ந்து நல்ல வடிவாக இருக்கும் ஃபோட்டோவுக்கு. ஆனால் அந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலை. ஃபோட்டோவுக்கு சில வழியில் கலர் எங்களுக்கு அந்த ஷேட் நல்லா வராது. ஏனெண்டா சூரியன் அந்த வெளிச்சம் இருக்காதுன்றபடியாக கொஞ்சம் மங்கலான ஷேட் மாதிரி இருக்கும். இதில் சுற்றி நம்மளை ராட்டினம் சுற்றுறக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குமெண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இப்படியான இந்த சுற்றுறது ஆடுறதெல்லாம் சரி வராது. ஏன்னா கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி சத்தி வர்ற மாதிரி எல்லாம் இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இப்படி பயம். நான் அதை ட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு போகிறதே இல்லை. எனக்கு பார்த்தாலே தலை சுத்தம்ன்ற மாதிரி. ஏன்னா பஸ் ஸ்பீடாக ஓடினா கார் ஸ்பீடாக ஓடினாலே எனக்கு கொஞ்சம் தலையெல்லாம் கேர் அடிக்கும். தலையெல்லாம் சுற்றி அப்படியே ஒரு மாதிரி விடவெடுத்து வேர்த்து போய் வந்துடும். அதனாலேயே நான் இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதே இல்லை. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஏனெண்டா அந்த ஒரு தலை சுற்று வந்தாலே உண்மையாக அன்றைய நாள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். அதனாலேயே நான் இதெல்லாம் ட்ரைவ் பண்ணுறதில்ல. பார்த்து இப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறது தான் ஒழிய அப்படி நான் இந்த முயற்சி செய்து அதெல்லாம் இந்த அட்வென்ச்சர்ஸ் ஆளெல்லாம் நான் இல்லை. அதனால் நான் அதெல்லாம் முயற்சி செய்கிறதில்ல. ஆனால் அந்த காணிவேல் போல் அன்றைக்கி எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்தது. ஸ்கூலும் லீவு, அதனால் பிள்ளைகளுக்கு அந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் கணக்கு வச்சுருந்து காணிவேல் மாதிரி செய்து கொண்டிருந்தாங்க. பார்க்க வடிவாக இருந்தது. இது நாங்கள் குரோய்டன் சிட்டி சென்டர் அந்த டவுன் சென்டர் தான் முதல் பார்த்துருக்குறோம். அதுக்குள்ளே டூட்டிங் அங்கே எல்லாம் டவுனுக்குள்ளே பார்த்துருக்கோம். லண்டனுக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த நான் பார்த்த டவுன் சென்டரை விட இந்த டவுன் சென்டர் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. எல்லா பிராண்ட் கடைகளும் இருக்குது. நல்ல இடமாக இருக்குது. நல்ல காஃபி ஷாப், அது மற்ற நல்ல பெரிய ப்ரைமார்க் இருக்குது. சூப்பராக இருந்தது. எனக்கு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் நாங்கள் அன்றைக்கி நாங்கள் சும்மா சரின்னு பார்த்துட்டு டீ4 ஒரு இடத்துல காஃபி இல்லை பபிள் டீ குடிப்போம். எப்போயுமே டவுன் சென்டர் போனால் அந்த டீ4 இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் தேடி கண்டுபிடிச்சாச்சு ஒரு மாதிரி. அப்போ நாங்கள் மொபைல் கடைக்கு போயிட்டு பிறகு ப்ரைமார்க் போயிட்டு அப்படியே டீ4 குடிச்சிட்டு வீட்டை வந்தோம். நாங்கள் இப்போ ப்ரைமார்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அம்மாவுக்கு சில சாக்ஸுகள் அந்த அவளுக்கு இது ஃபர்ஸ்ட் விண்டர்ன்றதால ஹீட் பண்ணுற லெகின்ஸ் அதோட தேர்மல்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் வேண்டி எல்லாம் அப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஆஃபர்கள் எல்லாமே போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு வேறு போனாங்க. அங்கே பார்த்தா ஃபுல்லாக சூப்பராக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதோட ஹெலோவின் அதுக்கு நாங்கள் ஹெலோவினுக்கு முதல் நாள் அதுக்கான டெக்கரேஷன் ஐட்டம் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பெரிய ப்ரைமார்க். நான் லண்டனில் பார்த்ததை விட
இங்கே அவுட் சிட்டியில் சூப்பராக பெரிய ப்ரைமாக்கா வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறாங்களுக்கு ப்ரைமாக்கன்றது என்னென்னு தெரியலேண்டா. இது வந்து இலங்கையில் நோ லிமிட் மாதிரி, இந்தியாவில் அப்படி எந்த கடை இருக்குன்னு எனக்கு மேபி மேக்ஸ் அப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கடை. நீங்கள் வந்து இங்கே வந்து எல்லா உடுப்புகளையுமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும் இருக்கும். அது மாதிரி விலையும் நல்ல ரீசனபிளாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் ஷாப்பிங்குக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்மஸ் இதுதான் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், அதோட உடுப்புகள், அதுக்கான கிறிஸ்மஸ் தீம்ஸில் எல்லாமே சூப்பராக எல்லாமே நிரப்பி வச்சுருந்தாங்க. ஆட்களுமே கொஞ்சம் குறைவில்லை, எல்லாருமே வந்து எல்லோரும் ஷாப்பிங் பண்ணி கொண்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. கானாட்டிக்கு மாற்றலாம் இது நோமல்ல. இருக்குமாடா, இது சொக்ஸோல் தானே மேலே. பிளாக் தானே இது இல்லையா? கலர் தேவையில்லை, உடம்பு கலர் ஓகே தானே? அப்போ 2XL எடு இல்லை 2 எடு. எவ்வளோ? 1 காணும். இது காணும் மண்டபம். தம்பி இது ரெடியூஸ் கிளியரா 3 ரூபா. 1 பா இங்கே வா, ரெடியூஸ் கிளியர் 1 பா. பாப்பா எல்லாம் பார்த்துட்டு இதில் வந்து பார்த்து தட்டிட்டு போ. இதெல்லாம் நான் பிறகு வந்து பார்த்துட்டு இந்த ரெடியூஸ் கிளியரில் வந்து இருக்கிறத எடுத்துகிட்டு போகும்போது அங்கால சுற்றிட்டு வந்து பார்க்கும்போது இதெல்லாம் முடிஞ்சுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருந்தது. 1 பவுண்ட் 2 பவுண்ட் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து இதெல்லாம் ஒரு 4-5 பவுனுக்கு முதல் போட்டிருப்பின்னு நினைக்கிறேன். ரெடியூஸ் கிளியரண்டா எல்லாருமே தேவையிருக்கோ தேவையிலையோ வண்டிட்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வண்டிட்டு போயிட்டாங்க. பிறகு நான் அதில் போய் பார்க்க ஒன்றுமே இருக்கல, இந்த பூவாசெல்லாம் இருக்கவே இல்லை. சரி ஓகே விட்டு போகணுட்டு 2 ஹாலோவீன் மெழுகுதிரி அந்த இது இருக்குல்ல, அது மட்டும் வண்டி கொண்டு போனான்னு விட்டேன். ஸோ நீங்களும் எங்கேயும் சேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் வேண்ட போகிறீங்கண்டா உடனே வண்டிடுங்க. அதுக்கு பிறகு சுற்றிட்டு வந்து வேண்டுவோம்லாம் பிளான் பண்ணிங்கண்டா உடனே போயிடும். இங்கே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு. இதில் எல்லாம் நியூட்ரல் கலரில் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் பண்ணோம். 2 பவுண்டில் நல்லா இருந்தது. பார்ப்போம் பிறகு வந்து டெக்கரேஷனுக்கு எதுவும் தேவையாண்டா வேண்டி கொண்டு போகும்போது வந்துட்டோம். நாங்கள் ஒன்றும் வேண்டையில. மேலே இருந்து பார்க்கும்போது அந்த ராட்டினமெல்லாம் சூப்பராக தெரிஞ்சுது. அந்த வியூவையும் பார்த்துட்டு இதெல்லாம் இந்த கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கும், பார்க்க ஆசையாக இருக்கும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எது தேவையோ அதை மட்டும்தான் பண்ணணும். தேவையில்லாத வண்டி காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கே வந்து பார்க்க ஆசையாக இருக்கிற எல்லாத்தையும் வேண்டக்கூடாது. என்ன உங்களுக்கு விருப்பம், அதில் என்ன உங்களுக்கு தேவை, அது உங்களுக்கு தேவை கட்டாயமாக தேவைன்னா மட்டும் பண்ணணும். இல்லையண்டா வெளிநாடுகளில் காசு தண்ணியாக போகிறதுக்கு நல்ல சான்ஸ். எங்கள் மகள் எனக்கு ரூம் செட் பண்ணுறேன்.
உனக்கே ஒரு ரூம் இல்லை. தம்பி ஆயிட்டு பெரிய ட்ரெயின் என்ன இதான் எனக்கு போகிறேன் கிறிஸ்மஸ் இது இது எவ்வளோ பேசாம இங்கேயே கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் பாருங்க. அதுவும் வேணுமா எல்லாம் தீம் டெக்கரேட் சரி லிவிங் ரூம் வீடியோ எடுத்தாங்க. பொதுவாகவே ப்ரைமார்க்கில் வந்து ஹோம் டெக்கோ நல்லா இருக்கும். நான் பார்த்த அளவுக்கு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் அதோட நல்லாவும் இருக்கும். கலர்ஸ் எல்லாம் ஒரு நியூட்ரல் கலரில் இல்லைன்னா நல்ல வார்ம் கலரில் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு இடிக்கிற கலரில் அப்படின்ற டெக்கரேஷன் ஐட்டமோ இல்லாட்டிக்கு உங்களுக்கு அந்த கிளாஸுகளோ இல்லாட்டிக்கு பிளேட்ஸோ இருக்காது. நல்லா இருக்கும். உங்களுக்கு உங்களோட வீட்டு தீமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பார்ட்டி அதுகளுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற மாதிரி மேலே போவோம். சின்ன பிள்ளைகளுக்கு நூலில் பார்த்துருக்குறேன். நல்லா இருக்கிறது. ஒரு ஒகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்கரேஷன் மாறிக்கொண்டிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வண்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நான் வந்து விண்டோ ஷாப்பிங் தான் மோஸ்ட்லி பண்ணியிருந்தேன். எனக்கு தேவையானது மட்டும்தான் இதில் போய் வேண்டிட்டு வந்திருந்தேன். மற்றபடி விண்டோ ஷாப்பிங் பண்ணதோட உங்களுக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்காண்டி நாங்கள் கடைக்கு போனால் பார்க்குற எல்லாத்தையும் வேண்டாதீங்க. தேவையில்லை வீட்டை கொண்டே சேர்த்து உப்பு சேர்க்காதீங்க. தேவையில்லாமல் வேண்ட எந்த எக்ஸ்பென்சிவான பொருளோ விலை குறைவான பொருளோ சேலான பொருளோ இது நல்லா அது வந்து வீட்டில் குப்பையாக தான் இருக்க போகுது. தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த கடைக்கு போய் பார்த்தோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல் தொடர்ந்து உங்களுக்கு வரும். கட்டாயம் நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட பார்க்குறேன். அப்படியே மேலே போய் மென் செக்ஷனில் தம்பிக்கு ஏதோ ஜீன்ஸ் பார்க்கணுமெண்டா அந்த ஜீன்ஸையும் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பேபி செக்ஷனுக்கு போகாமல் வர முடியுமான்ட்டு பேபி செக்ஷனுக்கு போய் அங்கே பார்த்தா சும்மா பழைய உடுப்புகள் மாதிரி சம்மர் உடுப்புகள் கொஞ்சம் சேல் போட்டிருந்தாங்க. அதில் எதுவுமே பிரயோசனமாக இல்லை. அதனால் அதையும் விட்டுட்டு வீடு வந்தால் சேர்ந்தாச்சு. நான் முதல் சொன்ன மாதிரி டீ4வில் ஒரு பபிள் டீ மட்டும் ஒன்று வண்டி 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு வந்து சேர்ந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ரிட்டிஷுக்குள்ளே எல்லாம்